கட்டு வர்க்கீஸு. ஆ ஆ. செல்வா, ஏணியை கொஞ்சம் நவுத்தணும். நான் இந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிறேன். நீ இந்த ஏணியை இப்படி நவுத்தி போடு. சரி வர்க்கீஸு. போதும் போதும். செல்வா, அங்கே கீழே இருக்கிற சீரியல் லைட் எடு. இந்த வர்க்கீஸு. என்ன இங்க செல்வா வர்க்கீஸ்ன்றவங்க? நாங்க தான் தம்பி, சொல்லுங்க. ஏன்னா நான் பீட்டர் அங்கிள் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கேன். மேரி ஆண்டி சர்ச்சில் ஆளுக்கு குறைவா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆமாம் தம்பி, மேடம் சொன்னாங்க கிறிஸ்டோஃபர்னு ஒருத்தங்களை அனுப்புகிறேன்னு. நீங்கள் தானே அது? ஆமாம், என்ன என் பேர் தான் கிறிஸ்டோஃபர். சரி தம்பி, இதோ வாரேன். வர்க்கீஸு. கேட்டுட்டு தான் இருந்தேன் செல்வா, நீ அவைகளை கூட்டிகிட்டு போ. சரி வர்க்கீஸு, சமாளிச்சுக்க. இதோ வாரேன். சரி. எம்மா என்ன ஹைட்டு! ஒரு வேளை நாம தான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறோமோ? இல்லையே, அப்படி ஒன்றும் தோணலையே. சரி, ஏதோ ஒன்று நல்லா ஹைட்டாக இருக்கிற வேலையாக பார்த்து விடணும். என்ன தம்பி, என்ன போலாமா? போகலாம் தம்பி, வாங்க. வர்க்கீஸு. என்ன செல்வா, போன வேகத்திலே வந்துட்டேன். அங்கே வேறு என்ன வேலை இருக்குது வர்க்கீஸு? ஸ்பீக்கருக்கு பொருத்தணும், அப்புறம் சர்ச்சை சுற்றி லைட்டு கட்டணும். அதான் பண்ணுங்கன்னு அந்த ஐயா கூட மாட்டி விட்டு வந்துட்டேன். அது சரி. ஆனால் அந்த தம்பி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் செல்வா? நீ ஏணியில் நிற்கிற உயரம் அவர் ஏறாமலே நிற்கிறாரு. என்ன செல்வா சொல்கிற? ஆமாம் வர்க்கீஸு, அந்த தம்பி இருந்திருந்தா 100 ரூபா கொடுத்து நான் இந்த ஓட்டை பிடிச்ச ஏணியை வாடகைக்கே எடுத்துருக்க மாட்டேன். அடேங்கப்பா, அவ்வளோ உயரமா? சொல்லியிருந்தா நான் இறங்கியிருப்பேன்ல செல்வா. இனி போட்டு எதுக்கு அவரை கூட்டி இங்கே நிற்க வச்சு கட்டணும்? ஏணியை வாடகைக்கே எடுத்தாச்சு, ஒன்றையும் அதில் ஏற்றியாச்சு, வேலையும் முடிச்சிருச்சு. அதான் விட்டுட்டேன். அதுவும் சரிதான். அப்பாடா, லைட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தியா இருங்க வர்க்கீஸு, பொறுமையாக இருங்க வர்க்கீஸு. அடுத்து என்ன வர்க்கீஸு? எனக்கும் அதான் புரியுது செல்வா. ஒன்று பண்ணலாம், ஃபாதர் கிட்ட போய் கேட்கலாம். அவர் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுவார். சரி வர்க்கீஸு. ஃபாதர், வர்க்கீஸ், செல்வா வாங்க. சொல்லுங்க ஃபாதர். அவுட்டர் டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம். இனி வேறு ஏதாவது இருக்குதான்னு கேட்க வந்திருக்கோம். இன்னும் ஆல்டர் இருக்குமா? பூவால் டெக்கரேட் பண்ணணும். ஃபாதர், ஆல்டரை பூவால் டெக்கரேட் பண்ணணுமா இல்லை ஆர்டிஃபிஷியல் டிசைன் ஏதாவது பண்ணலாமா? அதான் வர்க்கீஸ் புரியல. பூவால் டெக்கரேட் பண்ணால் விலையாக இருக்கும். திருவிழா முடியறதுக்கு 3 நாள் ஆகும். அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கேன். ஃபாதர், பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம் ஃபாதர். என்னதான் இந்த பிளாஸ்டிக் பூ, இந்த ஆர்டிஃபிஷியல் டிசைன்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சு பண்ணாலே ஒரு தனி அழகு தான் ஃபாதர். சரிப்பா, அப்போ பூவாலே டெக்கரேட் பண்ணிடுங்க. சரி ஃபாதர். ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துருமா? ஃபாதர், பட்ஜெட்டே மீந்துடும். இப்போ எடுத்துகிட்டு போன படத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்க போகிறோம் பாருங்கள். சரிப்பா, அப்போ உங்கள் விருப்பம். எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணுங்க. சரி ஃபாதர், அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரி. அலெக்ஸ், பார்த்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணு. சரி கிறிஸ், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ செக் பண்ணி பாரு. சரி. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. நல்லா கேட்குது அலெக்ஸ், நீ கீழே வா. சரி கிறிஸ். வர்க்கீஸ், பாத்தியா வேலை எவ்வளோ சீக்கிரமாக நடக்குது? இது யார் செல்வா? புதுசாக இருக்கிறாங்க. இவர் தான் நீ சொன்ன தம்பியா? இல்லை வர்க்கீஸு, இவர் இல்லை. அங்கே நீக்கி 1 2 3 ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு ஹைட்டா. அவர் தான் கிறிஸ் தம்பி. அப்போ இந்த தம்பி? இவர் கிறிஸ் தம்பி கூட வந்தவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இவர் மட்டும் இல்லை வர்க்கீஸு, 7 பேர் வந்திருக்காங்க. 7 பேரா? ஆமாம் வர்க்கீஸு, 7 பேர் வந்திருக்காங்க. அந்த தம்பியை சேர்த்தா 8. இந்த தம்பிக்கு பின்னாடி ஒரு கேங்கே வேலை செய்யுது வர்க்கீஸு. இருக்கும் இருக்கும். செல்வா, அங்கே ராணி அக்கா போகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடேன். ராணி அக்கா? ராணி அக்கா. செல்வா, இங்கே வாங்க. என்ன வாரேன். சொல்லு செல்வா. கூட்டுட்டேன் வர்க்கீஸு, சொல்லு. ராணி அக்கா, உங்ககிட்ட தேவி அக்கா ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு வர்க்கீஸு. அவியலுக்கு கொஞ்சம் ஃபோன் போடுங்களேன். என்ன போடுறேன் வர்க்கீஸு. தேவி. சொல்லுங்க ராணி அக்கா. என்ன வர்க்கீஸ் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொடுங்க ராணி அக்கா. இந்த வர்க்கீஸு ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். தேவி அக்கா கேக்குதா? கேக்குது வர்க்கீஸு. அக்கா, முத்துப்பாண்டி அண்ணன் வீட்டில் இருக்காரா? இல்லையே வர்க்கீஸு, இப்போதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவைய தங்கச்சி வீட்டுக்கு போனாவே. அப்படியா? சரிக்கா, பரவாயில்ல. ஏன் வர்க்கீஸு, ஏதாவது வேலை உண்டோ? ஆமாக்கா, கொஞ்சம் நார்வேல் வரைக்கும் போகணும். ராஜபாண்டி வீட்டில் தான் இருக்கிறான் வர்க்கீஸு, நான் என்ன அனுப்பி விடட்டா? சரிக்கா, அப்போ ராஜபாண்டி அனுப்புங்க. சரி வர்க்கீஸு, எங்கம்மா இருக்கீங்க?
இங்கே சர்ச்சில் தான் இருக்கிறோம்க்கா. சர்ச்சுக்கு அனுப்பி விடுங்க. ஆ சரி வர்க்கீஸு, இதோ 5 நிமிஷத்துல அனுப்பி விடுறேன். ஆ சரிக்கா. என்ன வேலை வர்க்கீஸு, நார்வேல் வரைக்கும் அனுப்புகிறேன். ஃபாதர் சர்ச்சு ஆர்டருக்கு பூ தொடுத்து டெக்கரேட் பண்ண சொன்னாருக்கா. அதான் பூ வாங்குறதுக்கு நார்வேல் வரைக்கும் போகணும். ஆமாக்கா, எங்கள் 2 பேராலையும் போக முடியாது, வேலை கிடக்கு. அதான் தேவி அக்காவுக்கு ஃபோன் போட்டு முத்துப்பாண்டி அண்ணனை போயிட்டு வர சொல்லலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் தான் அவைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால தான் சரி ராஜபாண்டி இருந்தால் போயிட்டு வருவான்னு. ஓ சரிம்மா, அப்போ பூ வாங்கிட்டு ராஜபாட்டி எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லு. நான், சத்யா, சோனி, உங்கள் அம்மா, வசந்தி, அப்புறம் தேவி, நாங்கள்லாம் சேர்ந்து பூவை தொடுத்து வச்சிடறோம். எக்கா, நாங்கள் தொடுத்த பூலாம் வாங்கலான்னு இருந்தோம். வேணா செல்வா, உதிரி பூவாவே வாங்கலாம். உதிரி பூனா செலவு கொஞ்சம் குறைவாக ஆகும். அதுவும் இல்லாமல் 3 நாளைக்கு திருவிழா. அப்பப்போ தொடுத்த பூ வாங்கணுன்னா செலவு அதிகமாக ஆகுமா? நாளைக்கு முகூர்த்த நாள் வேற. ஆமாம் செல்வா, இதுவும் கரெக்டாக தானே இருக்குது. சரிக்கா, அப்போ உதிரி பூவாவே வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஆ சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். நேரம் ஆயிட்டு, வீட்டில் பிள்ளைங்க என்ன தேடும். ஆ சரிக்கா, போயிட்டு வாங்க. வர்க்கீஸு, சொல்லு செல்வா. என்ன வர்க்கீஸு, நமக்கு எல்லாருமே தேடி வந்து உதவி பண்ணுறாங்க. முதல்ல அந்த ஐயா, அப்புறம் கிறிஸ் தம்பி, அப்புறம் தேவி அக்கா, இப்போ ராணி அக்கா. அதான் செல்வா, எனக்கும் புரியல. எப்படிதான் இந்த வேலையெல்லாம் முடிக்க போகிறோன்னு பார்த்தா ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குது வர்க்கீஸு. ஆமாம் செல்வா, இந்த வேலையெல்லாம் கடந்துக்கிட்டு நாம தான் உருளணும்னு பார்த்தா தானாகவே நடக்குது. ஏதோ நம்ம நல்ல நேரம் போல வர்க்கீஸு. சரி, நடக்கிறது நடக்கட்டும். சரிவா, ஏதாவது வேலை இருக்குதான்னு பார்ப்போம். ஆ சரி வர்க்கீஸு. இந்த ஏனி என்ன பண்ணுறது செல்வா? அது கிடக்குது. மனசாட்சியே இல்லாமல் இந்த ஓட்டை பிடிச்ச ஏனிக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு வாடகைன்னு சொன்னார்ல அந்த ஆள். நாமளே பாதி நாளில் தான் வாங்கியிருக்கோம். 50 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்டால் அந்த ஆள் என்னமோ அப்படி துப்புறான். அது இருக்கட்டும், நாம் ஒரு 9 மணிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். ஆமாம் செல்வா, அதுவும் நீ தான் அந்த துப்பு வாங்கின. நல்ல வேலை அந்த கேள்வியை நான் கேட்கல. என்ன துப்புனா என்ன, ஒன்றை துப்புனா என்ன வர்க்கீஸு? என்னமோ சிரிக்கிற? சரி சரி, கோவப்படாத, வா போவோம். இந்த ஏனியை பார்த்தாலே இப்படி கோங்கோமாக வருது. வா வர்க்கீஸு போகலாம். இந்த ஏனிக்கிட்ட எவ்வளோ நேரம் நான் நிற்கிறனோ அவ்வளோ நேரம் எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகுது. ஊர் உலகத்தில் யார் யாருக்கோ எங்கெங்கேயோ பகை இருக்குது. இவனுக்கு இந்த ஏனி தான் எதிரியா? வா வர்க்கீஸு. ஆ வந்துட்டேன். பாத்தியா வர்க்கீஸு, இப்போ தான் 8 மணி ஆகுது. அதுக்குள்ளேயே 3/4 வேலை முடிஞ்சிட்டு. அதை நீயே உனக்கு சொல்லிக்க. நீ தான் 4 மணி ஆயிட்டு, ஐயோ 5 மணி ஆயிட்டுன்னு படபடத்து வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்த. எல்லாம் ஒரு பயம்தான் வர்க்கீஸு. நான் என்ன கனவா கண்டேன் நமக்கு தேடி வந்து இப்படி உதவி கிடைக்குன்னு? என்ன? ஆ வா ராஜபாண்டி. என்ன அம்மா வந்து சொன்னாங்க நீங்கள் கூட்டிங்கன்னு. ஆமாம் ராஜபாண்டி, நான் தான் கூட்டேன். கொஞ்சம் நார்வேல் வரைக்கும் போகணும். சொல்லுங்கண்ணே, என்ன வேலைன்னு? நான் போயிட்டு வரேன். அது ஒன்றும் இல்லை ராஜபாண்டி, பூ வாங்கிட்டு வரணும். ஃபாதர் ஆல்டருக்கு பூ கட்டி போடலான்னு சொன்னார் ராஜபாண்டி. அதான் முத்துப்பாண்டி அண்ணனை அனுப்பி பூ வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாண்ணே, எங்கள் அப்பா அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்கிறாரு. எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குதான். அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்கிறாரு. சரி ராஜபாண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் இருக்கிறியே, நீ கொஞ்சம் போயிட்டு வருவியா? போயிட்டு வரேண்ணே. என்னென்ன வாங்கிட்டு வரணும்? மல்லிப்பூ ஒரு 3 கிலோ போல் வாங்கிக்க ராஜபாண்டி. அப்படியே 1 கிலோ ரோஜா வாங்கிக்க. அப்புறம் ஒரு 8 ரோஜா மாலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வா. நம்ம நாளைக்கு காலையில் போய் வாங்கிக்கலாம் ராஜபாண்டி. சரிண்ணே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ராஜபாண்டி, பைக் கீ தரேன், எடுத்துகிட்டு போ. பைக்கெல்லாம் இருக்குண்ணே, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் பஸ்ஸில். வேணாம் ராஜபாண்டி, பூவெல்லாம் கணக்கும். நீ பஸ்ஸில்லாம் வர வேணாம், நான் பைக் தரேன், எடுத்துகிட்டு போ. வேணாண்ணே. சும்மா இரு ராஜபாண்டி, அண்ணன் பேச்சை கேட்கணும், எடுத்துகிட்டு போ. சரிண்ணே. இந்தா ராஜபாண்டி, பைக்கி. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா ராஜபாண்டி. செல்வா, நம்ம ராஜபாண்டி எவ்வளோ பொறுப்பான பையனாக இருக்கிறான்ல. ஆமாம் வர்க்கீஸு, அவன் யாரு? நம்ம தேவி அக்கா வளர்ப்பில். அதுவும் சரிதான். தம்பி. வாங்க சார். தம்பி, வேலை செய்கிற எல்லாருக்குமே டீ வர வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்க வாங்க. ஐயோ வேணாம் சார், நான் இப்போ தான் குடித்தேன், நீங்கள் குடிங்க. அதெல்லாம் விட முடியாது, இன்னொரு வாட்டி குடித்தா ஒன்றும் ஆகாது. வாங்க தம்பி, வந்து இன்னொரு வாட்டி எனக்காக குடிங்க, கொஞ்சோண்டு குடிங்க போதும். சரி சார், நாங்கள் வரோம். சரி, நாங்கள் நிற்கிறேன், 2 பேரும் வரணும். வர்க்கீஸ்க்கு வேணான்னாலும் பரவாயில்ல, நான் வந்துடுறேன். இந்த ஒரு 10 நிமிஷம் கை கால் மூஞ்சி மட்டும் கிளம்பிட்டு வந்துடுறேன். டீக்கு தொட்டுக்கிறதுக்கு பிஸ்கெட் ஏதாவது இருக்குதா ஐயா? இருக்குது தம்பி. அப்போ வந்துட்டேன். 10 நிமிஷம் என்ன, 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் ஐயா. சரிப்பா, நாங்கள் நிற்கிறேன்.
செல்வா, ஒரு நாகரிகம் இல்லாமல் அப்படி கூட்ட உடனே வந்துட்டேன் அப்படின்னு போற. ஒரு 2-3 வாட்டி அவங்களாம் கூப்பிடணும், வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் போகணும். உன் பாட்டுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு வேணான்னு உனக்கு தெரியுமோ? நான்லாம் சீன் போட மாட்டேன் வர்க்கீஸு. எனக்கு வேண்டியது தானாக வருது, நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். நீ வேணான்னு சொன்னது பார்த்தா நிஜமாவே உனக்கு வேணாம் போல நீ எனக்கு தோணுச்சு, அதான் அப்படி சொன்னேன். இப்போ என்ன, டீ வேணான்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உன் மூஞ்சில கோரியா ஊற்ற போகிறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன லைட்டாக கிறுகிறுப்பாக இருக்கு. சரி, போய் ஒரு டீயை குடிப்போம். எம்மா வர்க்கீஸு, அந்த ஐயா தோசையை திருப்பாத செல்வா. உன்னை திட்டுறேன்னு ஷாக் கொடுக்குற மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆக்குற மாதிரி என்னை பயம்படுத்துறியா? ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நான் தோசையை திருப்புறேன்னா இல்லை நீ லூசானி நீயே சொல்லு. செல்வா, போய் தூக்கு வர்க்கீஸு. இந்த போகிறேன். சார் சார், கண்ணை திறங்க. செல்வா, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அதை போகிறேன் வர்க்கீஸு. வர்க்கீஸு, தண்ணி. நீ கொஞ்சம் தெளி செல்வா, நான் அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி ஐயா. என்ன வர்க்கீஸு, எலும்ப மாட்டுக்கிறாரு? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல செல்வா. வர்க்கீஸு எலும்பிட்டாரு. ஆமாம் செல்வா, மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல. சார், இப்போ எப்படி இருக்கு? வர்க்கீஸு இரு. ஐயா கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நல்லா தானே சார் இருந்தீங்க, அப்புறம் ஏன் திடீர்னு மயக்கம் வந்துருச்சு? நான் தான்ப்பா டேப்லெட் போட்டுக்கிட்டு வரல. கிளம்பும் போது என் பொண்ணு அப்பயும் சொன்னான், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு போங்கன்னு. நான் தான் அப்படியே வந்துட்டேன், கொஞ்ச நேரத்தில் போயிடலான்னு. இங்கே வேலையாயிட்டு. என்ன சார், மாத்திரை விஷயத்தில் இப்படி அஜாக்கிரதையாக இருக்கலாமா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ வீட்டுக்கு முதல்ல கிளம்புங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு முதல்ல மாத்திரை போடுங்க, ரெஸ்ட் எடுங்க நல்லா. வர்க்கீஸு, அவர் தனியாக எப்படி அனுப்புறது? நீ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். போகிற வழியில் எங்கேயாச்சும் மயக்கம் வந்துட்டுனா கஷ்டமாயிரும்ல. சரி செல்வா, அப்போ நானே கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, நான் போய்க்குவேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இன்னும் வேலை வேறு கிடக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். வர்க்கீஸ் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவான், நீங்கள் போங்க. சரி தம்பி, இவ்வளோ சொல்கிறீங்க. செல்வா, நான் இவரை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி வர்க்கீஸு, பத்திரமா போ. சரி செல்வா. சார், நீங்கள் வாங்க. பாவம் அந்த ஐயா.